வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நிறைய பார்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தாதான் மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏற்கனவே இதை நிறைய பேர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நேரடியா இதை கண்டினியூ பண்ணுங்க. பார்க்காதவங்களுக்காக மற்ற பார்ட்டோட லிங்க் எல்லாம் நான் தரேன். இந்த மாதிரி தொடர் வெப் சீரிஸை போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடியே லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி முடிஞ்சா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா எங்க முடிச்சிருப்பாங்கன்னா, மாளவிகாக்கு கால் பண்ணி ஒருத்தன் மிரட்டிக்கிட்டே இருப்பான். அவன் மீட் பண்ணோன்னு கூப்பிட்டுருப்பான். மாளவிகா கிளம்பி இருப்பாங்க. இது தெரிஞ்ச விக்ரம் டீம் அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிருப்பாங்க. இப்ப மாளவிகா இருக்காங்கல்ல, அந்த நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நான் தெரியாம உங்க விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர் பேசுறாரு. இப்பதான் இந்த நபரோட ஃபேஸை நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தா இந்த மாளவிகாவோட ப்ரொஃபஸரா இருப்பாரு. நீயும் உன்னோட பாய் ஃப்ரெண்டோ சேர்ந்து என்னை ஏமாத்துனீங்கல்ல, அதனால தான் உன்னை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன். உன் கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவர் மாளவிகா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது விக்ரமோட டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ப்ரொஃபஸரை இந்த இடத்துல வச்சு லாக் பண்றாங்க. இப்ப இவங்களோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மாளவிகா காலேஜ் டைம்ல இவரை ஏமாத்திருக்காங்க போல அந்த பிளாஷ்பேக்கை இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா மாளவிகா அந்த டைம்ல வந்து ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அவன் பேரு வினய்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தாலும் படிப்புல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. இதே மாதிரி போச்சுன்னா அகாடமிக் ஸ்கோர்லாம் ரொம்ப கம்மி ஆயிடும், வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப வினய் ஒரு ஐடியாவை தரான். அந்த ப்ரொஃபஸருக்கு உன் மேல ஒரு கண் இருக்கு, அந்த ப்ரொஃபஸர் கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசு, ப்ரொஃபஸர் மூலியமா கொஸ்டின் பேப்பரை வாங்கினா நம்ம ரெண்டு பேருமே நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ட்ரை பண்ணி பாக்குறேன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. சோ ப்ரொஃபஸரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்க. ப்ரொஃபஸர் கிராஸ் பண்ணி நடக்கும்போது வேணும்ட்டே இடிச்சு விழுற மாதிரி போறாங்க. அந்த ப்ரொஃபஸர் தான் புடிச்சு காப்பாத்துறாரு. நீ ஓகே தானே கேக்குறாரு. இவங்களும் ஓகேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர், இந்த காலேஜை விட்டே நான் நின்றுவோம் போல, ஏன்னா மார்க்லாம் கம்மியா வரதுனால என் படிப்பை ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. உங்க சைட்ல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, கொஸ்டின் பேப்பர்லாம் தந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி கேக்குறாங்கல்ல. இவருமே என் சைட்ல என்ன பண்ண முடியும் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இவங்களுக்காக கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணி தந்திருப்பாரு. யாருகிட்டயும் ஷேர் பண்ணாத, யாருகிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி தான் தந்திருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வினய் கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பரை ஷேர் பண்றாங்க. நீ எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதிராத, அவருக்கு கண்டிப்பா டவுட் வந்துரும், சிலதை மட்டும் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவனும் ஏத்துக்கிறான். இந்த மாதிரி வினய் படிச்சிருப்பான். ஆனா வினய்க்கு வீட்ல கஷ்டம் ஏற்பட்டதுனால காலேஜை டிராப் பண்ணிருக்கான் போல. இந்த ப்ரொஃபஸருமே அந்த பொண்ணு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு நிறைய மார்க் எல்லாம் வாங்கியிருப்பா. எல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு போகும்போது இவரை டோட்டலா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, என்கிட்ட பேசு பேசுன்ற மாதிரி இவர் சாட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த சாட் எல்லாம் காமிச்சு இவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா. அதாவது இந்த ப்ரொஃபஸர் எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா. அந்த கம்ப்ளைண்ட்னால இவர் கொஞ்சம் வருஷம் உள்ள போற மாதிரி இருந்திருக்கும். என்ன நல்லா ஏமாத்தி உள்ள தள்ளிட்டா, அவளை எப்படி நிம்மதியா இருக்க விடுவேன், அதுக்காக தான் பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவளை பொறுத்த வரைக்கும் இப்ப ஷரத்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் முடிவு எடுத்திருப்பா. அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும், ரெண்டு பேர் வீட்டுக்கும் பாம் அனுப்பணும்ன்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிருப்பாரு. நீ அனுப்பி வச்சதுனால தேவையில்லாம மத்தவங்க தான் இறந்து போனாங்க. நீ சொல்லி கொடுக்க வேண்டிய ப்ரொஃபஸர் ஒரு பொண்ணு வாங்கிட்ட ஃப்ளர்ட் பண்றானா, இதெல்லாம் தப்புன்னு நீ புத்திமதி தானே சொல்லியிருக்கணும். நீ எப்படி அந்த பொண்ணுக்கு இடம் கொடுக்குற மாதிரி பழகி இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவனை கூட்டு போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, இன்னும் இதெல்லாம் முடியலன்ற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவன் எதுக்காக இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட இது இன்னும் முடியல, கண்டிப்பா அவங்கள பழி வாங்கியே தீர்வுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவன் ஏற்கனவே பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அலி, உடனே அவங்க ரெண்டு பேர் எங்க இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அலி இருக்காரு பாத்தீங்களா, அவங்க எங்க இருக்காங்கன்றத ட்ரேஸ் பண்ணி சொல்றாரு. கொஞ்சம் லாங்ல தான் இருக்காங்க. இவருமே கால் பண்ணிட்டாரு. அவங்க காலை வேற எடுக்க மாட்டாங்க. இந்த மாளவிகா போனை வேற எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவருமே புலம்பிட்டு இருக்காரு. அவன் இருக்கிற பகுதி பக்கத்துல தானே இருக்கு, அந்த பகுதிக்கு நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல மாளவிகா கோயில் கிட்ட வரும்போது போனை எடுத்து பேசுறாங்க. சார் கால் பண்ணிருக்கீங்க போல, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மாளவிகா, நான் சொல்றதை கேட்டு ஷாக் ஆகாத, அவன் பாம் வச்சிருக்கான், அநேகமா உன்னோட பைக்ல வச்சிருக்கதான் வாய்ப்பு இருக்கு, உன் பைக்கை நீ செக் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே பயந்துகிட்டே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது சீட்டுக்கு அடியில தான் பாம் வச்சிருக்கான்றது தெரிய வருது. நான் அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாம அனுப்பி வைக்கிறேன், அந்த ஹெலிகாம்ல அதை போட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கும்ல, அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஹெலிகாம இவர் அனுப்பி வைக்கிறாரு.
கவனமா அதை எடு, கொஞ்சம் ஃபோர்ஸா எடுத்தா கூட ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க செம்மையா பயப்படுறாங்க. எல்லாரும் தள்ளி போங்கன்ற மாதிரி அந்த பாம் எடுத்து அந்த எலி கேம்ல வச்சிடுறாங்க. இந்த சைடு ஷரத் வீட்டுக்கு போலீஸே வந்துடுறாங்க. ஷரத் கார் எடுக்கலாம்னு நினைக்கும் போது நிறுத்திடுறாங்க. கார்ல பாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, தள்ளி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவன் ஃபர்ஸ்ட் வாட்டி பாமை பார்த்தே செம்மையா பயந்தான்ல, இந்த வாட்டியும் பயப்படுறான். வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். இவங்க பாம் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல, அதுக்குள்ள அந்த கார் அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆயிருது. அதே மாதிரி எலி கேம்ல பாம் எடுத்தாங்கல்ல, அதுவும் வானத்துல பிளாஸ்ட் ஆகுது. நல்லபடியா இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாங்க. இப்ப ஹீரோவும் வேதாக்கு எடுக்க வேண்டிய பார்சல் எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. இப்போ ஒரு ஆட்டோ டிரைவரும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. டாக்டர் ஆபரேஷன்ல இருக்காரு, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் வெயிட்லாம் பண்ண வைக்கிறாங்க. இப்ப ஆபரேஷன்ல இருக்க டாக்டர் இருக்கார்ல, பாடியில இருந்து நிறைய ஆர்கன்லாம் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆட்டோ டிரைவரும் கஷ்டப்பட்டு நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம்ல, எங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் அதிகமா தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி நான் தரத பத்தி யோசிக்கிறேன், இப்போ போன்ற மாதிரி இந்த டாக்டர் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப டாக்டர் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவன் பாட்டுக்கு கமிஷன் அதிகமா கேட்கறான், நீங்களும் போயிட்டு வான்னு சொல்றீங்க, கமிஷன் தரமாட்டேன்னு சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேட்கறாங்க. அவனாலதான் நிறைய ஆர்கன் நமக்கு கிடைக்குது, அவங்கிட்ட எல்லாம் தேவையில்லாம பகச்சுக்க வேணாம், கொஞ்சம் அதிகமா கேட்கறான், தந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க ஒரு எபிசோட் முடியுது. இப்ப கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவையும் அசோக்கையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, சிட்டில அடுத்தடுத்த ஆளுங்க மர்மமான முறையில காணாம போறாங்க, மிஸ்ஸிங் கேஸ் அதிகமாகிட்டே இருக்கு, பத்திரிக்கைக்காரங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க, விக்ரம் நீ தான் என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்ற மாதிரி ஃபைல் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஒரு டாக்டர் நிறைய பேர் ஆபரேட் பண்ற மாதிரிலாம் காமிச்சாங்கல்ல, அவங்க தான் மிஸ்ஸிங் ஆகுறாங்க போல, கவலைப்படாதீங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த ஃபைல் எல்லாம் வாங்கிடுறாரு. நம்ம ஹீரோ எப்பவுமே கணக்கு புக்கை வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த கணக்கு புக்கு மிஸ் ஆயிருது. அதாவது ஹீரோ கஞ்ச பிஸ்னாரியா இருப்பாரு, எது வாங்கினாலும் கணக்கெல்லாம் எழுதி வைப்பாரு. அந்த புக்கு மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது மிஸ் ஆனது நல்லதுதான், எப்ப பாரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பியான்ற மாதிரி அப்பா திட்டுறாரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, இந்த புக்கு தானே அப்படின்ற மாதிரி எடுத்து தந்துடுறாங்க. இப்பதான் எனக்கு மூச்சே வருதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சோ ஹீரோ கஞ்ச பிஸ்னாரியா இருக்கிறத அப்பா எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு காட்டுறாங்க. ஹீரோவோட டீம்ல ராவ்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட பையன் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கான். நான் வேணா டிராப் பண்ணி மாதிரி அப்பா சொல்றாரு. எது உங்க ஓட்ட பைக்ல என்ன டிராப் பண்ணுவீங்களா, அந்த பைக்ல எல்லாம் போய் இறங்கினா எல்லாருமே என்ன பார்த்து சிரிப்பாங்க, என் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ண வருவான், அவன் பைக்ல நான் போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஃப்ரெண்டு வந்துடுறான். பைக்னா இதுதான் பைக்ன்ற மாதிரி அப்பாவை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போறான். பையன் நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டானே அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் டீமோ சேர்ந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாக்கு வந்திருக்காங்க. எதுக்கு சார் இங்க வந்திருக்கோம் ராவ் கேட்கும் போது, இங்கதான் நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க, அதனால தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டாரு. அதாவது மிஸ் ஆனவங்க எல்லா வீட்லயும் விசாரணை பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு வீட்ல பார்த்தா அம்மா இறந்து போயிருக்காங்க, அதே மாதிரி அப்பா மிஸ்ஸிங்ல இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. என் அம்மா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி இந்த பொண்ணு அழுவுறா. என்னமா சொல்றேன்னு கேட்கும் போது இந்த பொண்ணு விஷயத்த சொல்றா. இந்த பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்கும், ஆனா நிறைய காசு வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஆர்கனை விக்கிறதுக்கே முடிவு பண்ணிருப்பாரு. ஆர்கன் வேணும்ன்ற மாதிரி ஒரு டீம் அப்ரோச் பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட அப்பா பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணிருப்பாரு. திடீர்னு பார்த்தா அப்பா காணாம போயிடுவாரு. அந்த ஆர்கனை எடுக்கிற டீம் தான் அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அம்மாவும் பொண்ணுக்கான காசை ரெடி பண்ண முடியலையேன்ற மாதிரி கஷ்டத்திலேயே இறந்து போயிருப்பாங்க. இதனால தான் என் அம்மா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உன் அப்பா கிட்ட பேசினவங்களை பத்தி தெரியுமான்னு கேட்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. யாரோ முதல்ல இந்த அப்பா கிட்ட ஆர்கன் வேணும்ன்ற மாதிரி அப்ரோச் பண்ணிருக்காங்க, ஆனா அதுக்கப்புறம் ஃப்ரீயாவே எடுத்துக்கலான்றதுக்காக அவரை தூக்கியிருக்காங்க. யார் இந்த வேலையை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒருவேளை காணாம எல்லார்கிட்ட இருந்தும் ஆர்கன் தான் எடுத்துட்டு இருக்காங்களா, என்ன ஏதுன்றதை விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சம்பந்தப்பட்ட எல்லார் வீட்டுக்கும் வந்து பாக்குறாரு. எல்லாருமே ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்திருக்காங்க போல, அதுக்கான ரிப்போர்ட்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோவும் கவனிச்சுக்கிறாரு. சார் காணாம போயிருக்க எல்லாருமே சாதாரண ஆளுங்களா இருக்காங்க, அதாவது கூலி வேலை பாக்குறவங்களா இருக்காங்கன்ற மாதிரி அகிலா சொல்றாங்க. ஆமா அகிலா, நானும் அந்த விஷயத்தை நோட் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு வேதா கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா வேதாவை பொறுத்த வரைக்கும் போலீஸ்னா சுத்தமா பிடிக்காது. இவர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதா போய் சொல்லி வச்சிருப்பாரு. அதனால அவங்களுமே என் ஃப்ரெண்டுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், கோடிங்ல ஒரு டவுட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது டவுட்டா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி சரி நான் ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்றேன்னு கட் பண்ணிடுறாரு. இப்ப அகிலாவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அகிலாக்கு கால் வருது. அந்த ஃப்ரெண்டு போலீஸ் போல திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அகிலா அந்த காலை பார்த்தோம் எடுக்காமயே இருக்காங்க. ரொம்ப நேரம் எடுக்காம இருக்க அகிலாவும் அட்டென்ட் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்டு சொல்லும் போதுதான் அகிலாக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. அதாவது அகிலாவோட சீனியரா இருந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அகிலா கிட்ட சில்மிஷம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அகிலா அடிச்சிருப்பாங்க. சீனியரியா அடிச்சிட்டான்ற மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் மிஸ்பிஹேவ் எல்லாம் பண்ணல, இவ பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி கேஸா மாத்திருப்பாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அகிலாவை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் கேஸை வித்ட்ரா பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உன் வேலை விஷயம், அதனால நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க.
மன்னிப்பு கேட்டா அவன் பண்ணது தப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அவன் தான் தப்பு பண்ணா, முடிஞ்சா ப்ரூவ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா என் வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. முட்டாள் மாதிரி பேசாத, வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு வேலையை விட சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம், அவன்கிட்ட எல்லாம் என்னால இறங்கி போக முடியாது, நான் இறங்கி போயிட்டேன்னு வச்சுக்கோ, இதை வச்சு அவன் இன்னும் 4 பொண்ணுங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துப்பான், அதை என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி உன் விருப்பம்ன்ற மாதிரி ஃப்ரெண்டுமே கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு 3 பசங்க படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. 2 பசங்களோட வீடு வேற பக்கம் இருக்கும். அந்த பசங்களும் இன்னொன்று பையன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொன்று பையன் மட்டும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆட்டோ டிரைவர் வராரு. நமக்கு காமிச்சாங்கல்ல அந்த ஆட்டோ டிரைவர் வராரு. தம்பி உன் வீடு எங்கப்பா, நானே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இல்ல நான் காசுலாம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஃப்ரீயாவே டிராப் பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல பரவாயில்ல நானே நடந்து போய்க்கிறேன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். என்ன இவன் ஆட்டோல ஏறலன்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஆட்டோ டிரைவர் அவரோட ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. அந்த ஒய்ஃபோட பேரு வாசுகி அப்படின்றது. அவங்க திடீர்னு சட்டுன்னு இந்த பையன் பக்கத்துல வந்து மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப 2 பேருமே ஆட்டோவோட பின் சைட்ல இந்த பையனை வச்சு இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் மூட்டையை தான் கொண்டு வராங்க. அது இந்த பையனோட கதையை முடிச்சு அவன் ஆர்கன்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பாடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாடியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க போல. இப்ப பாடியெல்லாம் இங்க இருக்க குப்பை தொட்டியில போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ஆட்டோ டிரைவர் பேரு ரமேஷ், ஆட்டோ டிரைவரோட ஒய்ஃப் பேரு வாசுகி அப்படின்றது. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி இப்போ ஒரு பாயை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பாயை பொறுத்த வரைக்கும் 10 ஆட்டோ வச்சு வாடகைக்கு விடுறாரு போல. பாய் வேலை முடிஞ்சிருச்சு, ஆட்டோவை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க கீ எல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கறியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சப்ளை பண்ற ஆளுங்க மாதிரி நடிக்கிறாங்க. அதனால ஆட்டோல இருக்க பிளட் எல்லாம் பாய் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது அகிலா கிட்ட இருந்து கால் வருது. இன்னொரு பையன் மிஸ் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே சீனியர் கிட்ட இருந்து கால் வந்துருது. அடுத்த மிஸ்ஸிங்கோ நடந்துருச்சு, ஏதாவது அப்டேட் தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல, கிடைச்சோன்னு அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. மிஸ் ஆன பையன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட படம் பார்த்துட்டு வந்திருக்கான்றது உங்களுக்கு தெரியுது இல்ல, அந்த பசங்க 2 பேரையும் ஒரு இடத்துல விசாரிக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா சார், கடைசியா நாங்க தான் படம் பார்த்து அவன் கூட நடந்து வந்துட்டு இருந்தோம், எங்க வீட்டு பக்கம் நாங்க திரும்பிட்டோம், அவன் தனியா போனான் சார், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே அந்த இடத்துல நீங்க வேற ஏதாவது நோட் பண்ணீங்களா, வேற யாராவது வரத நோட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுல ஒரு பையன் மட்டும் நடந்து போகும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பான். அந்த இடத்துல ஒரு ஆட்டோ வந்தது, பின்னாடி ஒரு லேடியும் உட்காந்துட்டு இருந்தாங்க, இதுதான் சார் நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இவன் கடத்தல் பண்ணதை கவனிக்கல, ஆட்டோவை மட்டும் கவனிச்சிருக்கான் போல. அந்த ஆட்டோவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது அந்த நேரத்துல அங்க ஏதாவது ஆட்டோ நடமாடி இருக்கா, அதை சிசிடிவில செக் பண்ணு அப்படின்ற மாதிரி அலி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அலியும் செக் பண்ணிட்டு டீடைல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவால ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்ல, அவரோட பையன் கூட ஹீரோவோட அம்மா விளையாடிட்டு இருக்காங்க. அடிக்கடி இந்த பையனுக்கு வேண்டியதை வாங்கி தந்து இவன் கூட விளையாடலாம் செய்வாங்க. இப்படி விளையாடிட்டு இருக்கும் போது அந்த பையனோட பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க யாரு என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் பேர பசங்க இல்ல, அதனால ஸ்கூல்ல இருக்க மத்த பசங்க கிட்ட விளையாடுவேன், நீங்க விருப்பப்படலனா இதுக்கப்புறம் உங்க பேரனை பார்க்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா பேரனை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் யாரையும் ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டான், உங்களை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறான்னா நீங்க நல்ல டைப்பா தான் இருப்பீங்க, எப்ப தோணுதோ வந்து பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த கடத்தல் வேலையில ஒரு ஆட்டோ இன்வால்வ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. எக்ஸாக்டா அந்த ஆட்டோ இதுதான்றது தெரிஞ்சு அந்த ஆட்டோவை செக் பண்ணும்போது நிறைய ரத்த கரை இருக்கிறதுலாம் இவங்களுக்கு தெரியுது. இந்த பாயை பொறுத்த வரைக்கும் கறி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாருன்னு தெரியுதுல, அதனால இது அனிமல் பிளட்டா கூட இருக்கலாம், அப்படி இல்லனா மனுஷங்களோட பிளட்டா இருக்கலாம், செக் பண்ணி தான் பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாயும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாள் ஆட்டோ உங்ககிட்ட தான் இருந்ததா, இந்த பகுதிக்கெல்லாம் போனீங்களான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இந்த பாய்க்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கேள்வி கேட்டா பதில மட்டும் சொல்லுன்ற மாதிரி அசோக் கொஞ்சம் ஓவரா பேசிடுறாரு. இதுல பாய் என்ன பண்றாருன்னா அவரோட ஆளுங்க எல்லாரையும் வர வச்சிடுறாரு. அவங்க எல்லாருமே போலீஸ்னா என்னன்னாலும் பண்ணுவீங்களான்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அசோக் என்ன பண்றாருன்னா கன் எடுக்கிறாரு. அசோக் எதுக்காக கன் எடுக்கிற, முதல்ல கன்னை இறக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அசோக் கன் எடுத்ததுனால இங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா மாறுது. இந்த சிச்சுவேஷனை பத்தி உடனே கமிஷனருக்கு தெரிய வந்துருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ற பிரச்சனையில அந்த இடத்துல மத கலவரமே வந்துரும் போல, எந்த விசாரணையும் தேவையில்லை, முதல்ல அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. அசோக் கன்னை கீழே இறக்குன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து டீமை கூட்டு போறாரு. அந்த பாய் கிட்ட விசாரிச்சாதான் உண்மை தெரியும், ஆனா பாய் கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க போலியே அப்படின்ற மாதிரி ஹீரோ டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, அப்பதான் பாயை நம்ம லாக் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க 2 பேர்கிட்ட ஒரு ஐடியாவை சொல்லிட்டாரு.
அதாவது இப்ப அலி ஹஸ்பண்ட் மாதிரியும் ஒய்ஃபா அகிலாவும் வந்துடுறாங்க. அகிலா முகத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க. அலி கெட்டப்ப மாத்தி இருக்கிறதுனால அந்த பாய்க்கு தெரிய மாட்டேங்குது. கறியெல்லாம் நிறைய ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஐயோ காசை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம், எங்க கூட வீட்டுக்கு வந்தீங்கன்னா காசை எடுத்து தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பசங்க இல்லன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல நீங்களே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பசங்க இல்லன்னு தெரிஞ்சுதான் இவங்க வந்திருப்பாங்க. இப்ப இவருமே ஆட்டோவை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த வழியா போங்க அந்த வழியா போங்கன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட ஆபீஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இது ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கேன்ற மாதிரி அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு அந்த பாயை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ பிளான் போட்டு தான் வர வச்சிருக்காரு அப்படின்றது பாய்க்கு தெரிஞ்சிருது. இப்ப ராவ் வீட்டுக்கு வரும்போது பையன் வராம இருக்கான். பையன் எங்கன்னு கேட்கும்போது இன்னும் வரலன்ற மாதிரி வைஃப் சொல்றாங்க. இப்ப இவருமே பையன் இவ்வளவு நேரம் ஆயும் வராம இருக்கான், நீ ரொம்ப செல்லம் கொடுக்குற, அதனால தான் பையன் கெட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் பையன் வரான். எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்கறாரு. இவன் எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா பையனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரக் கிக்ல எல்லாம் இன்வால்வ் ஆகுறான்றது அப்பாக்கு தெரிய வருது. இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்குள்ள எல்லாம் இன்வால்வ் ஆகாத அப்படின்ற மாதிரி பையனை திட்டுறாரு. ஆனா பையன் பெருசா காதுலயே வாங்க மாட்டான். இந்த நாள் அந்த ஆட்டோவை எடுத்துட்டு நீ இந்த பகுதிக்கு போனியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் என்கிட்ட நிறைய ஆட்டோ இருக்கு, எந்த ஆட்டோவையும் நான் ஓட்ட மாட்டேன், வாடகைக்கு தான் விடுவேன்ற மாதிரி சொல்றான். வாடகைக்கு விடும் போது ப்ரூஃப் எல்லாம் வாங்குவல்ல, இந்த ஆட்டோவை அந்த நாள் யாருக்கு வாடகைக்கு விட்ட, ப்ரூஃப் தான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்தாங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தான் விட்டன்ற மாதிரி இவனுமே டீடைல் எல்லாம் தரான். இந்த டீடைல் எல்லாம் உண்மையான்றதை செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அந்த ஆதார் கார்டுல அட்ரஸ் இருக்கும்ல அதை செக் பண்ணு அப்படின்ற மாதிரி அலி கிட்ட சொல்லிட்டாங்க. அலி என்ன சொல்றாருன்னா போட்டோலாம் உண்மைதான் சார், ஆனா அட்ரஸை மாத்தி வச்சிருக்காங்க, ஃபேக் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போட்டோ கிடைச்சிருச்சுல, இவங்க ரெண்டு பேர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆட்டோ டிரைவர் ரமேஷ் நமக்கு காட்டுறாங்க. அந்த ரமேஷுக்கு ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது. இவரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அசிஸ்டன்ட் போல. இந்த மாதிரி குரூப்ல இந்த மாதிரி ஆர்கன் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் ஏத்துக்கிறாரு. இப்ப ஆட்டோ டிரைவரும் ஒய்ஃப் வாசுகியும் சேர்ந்த மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங் கிட்ட வந்துடுறாங்க. அந்த பில்டிங்ல நிறைய பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடக்குது, கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துடலாம், வந்து ஆட்டோல ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஏறக்குறைய நிறைய பேர் ஆட்டோல ஏறிடுறாங்க. இங்க இருக்க இன்ஜினியரும் இந்த நேரத்துல கிளம்ப கூடாது, எல்லாருமே இறங்குங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த இன்ஜினியருக்கும் காசெல்லாம் கொடுத்து இவங்க கரெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த மெடிக்கல் கேம்ப் நடக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. எல்லாருக்கும் டெஸ்ட் எடுக்கும் போது ஒன்னு இவங்க நினைச்சது கூட மேட்ச் ஆகுது போல. அங்க எடுத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இங்க இருக்க வாசுகியை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. அதாவது இவங்க தான் உங்களோட டார்கெட், பார்த்து வச்சுக்கோங்கன்ற மாதிரி கண்ணடிக்கிறாங்க. அடுத்து இவங்களை தூக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே முடிவெடுத்துறாங்க. சோ இவங்களே ஒரு மெடிக்கல் கேம்ப் ரெடி பண்ணி இவங்களுக்கு வேண்டியவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள மட்டும் தூக்குறாங்கன்னு தெரிய வருது. அலி இவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அலியோட அம்மா வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா எப்பமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷமா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அலியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் போலீஸா மாறல போல, போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஆளா தான் இருந்துட்டு இருக்காரு. இவரோட அப்பா இவரை போலீஸ் ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அது ரிலேட்டடா ரெண்டு பேருக்குள்ள சண்டைலாம் நடந்திருக்கும் போல. அப்பாக்கு நான் இங்க வந்தது தெரியவே தெரியாதுன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. உன்னை பார்த்துட்டு போனோம்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன்ற மாதிரி பையனுக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு தந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, இப்போ வரைக்கும் நான் சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனா சீக்கிரமே நான் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா மாறிடுவேன், அப்பாவோட கோபமும் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அம்மா சந்தோஷப்படுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் பையன் கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மிஸ் ஆனவங்க வீட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லார் வீட்லயும் மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்திருக்கும். அந்த எல்லா ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருந்தது. ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதுவும் இல்லாம அந்த வீட்டுக்கும் அந்த ரிப்போர்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரொம்ப ஏழ்மையானவங்களா அந்த ரிப்போர்ட் எடுக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க? அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி ராவ் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ராவ் இருக்கார்ல, அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ஆபீஸ்க்கு கொண்டு வந்துடுறாரு. இப்ப அந்த ரிப்போர்ட் எல்லாம் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை இவங்க தான் எடுத்தாங்கன்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருக்கும்ல, அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. யாரோ ஃபேக்கா தான் மெடிக்கல் கேம்ப் மாதிரி நடத்தி இதெல்லாம் எடுத்திருக்காங்கன்றதும் தெரிய வருது. இதை தாண்டி பேம்ப்ளேட்லாம் தந்திருக்காங்க போல. ஏன்னா இதுல ஒரு ஃபைலுக்குள்ள பேம்ப்ளேட் இருக்கு. இந்த பேம்ப்ளேட்டை வச்சு தான் இந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. இந்த பேம்ப்ளேட்டை பிரிண்ட் பண்ணவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிரிண்ட் பண்ணது யாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களுமே அந்த பிரிண்டிங் பிரஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த விளம்பரத்தை பிரிண்டிங்காக தந்தது யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன் சார் என்ன பிரச்சனைன்ற மாதிரி அந்த கடைக்காரர் கேட்கிறாரு. முதல்ல சொல்லுங்கன்னும் போது இவருமே சொல்றாரு, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அப்பப்போ வந்து தருவாங்க சார், நான் பிரிண்ட் பண்ணி தருவேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அவங்களே நேரடியா வருவாங்களான்னும் போது ஆமா நேரடியா வருவாங்க சார், நேத்து கூட வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப நேத்து வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா வேற யாரையாவது டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யார்
எதையாவது பிரிண்ட் பண்ணணும்னு வந்தாலும் பிரிண்ட் பண்ணி தந்துருவீங்களா? அது உண்மையா இல்லையான்னு செக் பண்ண மாட்டீங்களா? இதுக்கப்புறமாவது செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரருக்கு வார்னிங் மாதிரிலாம் தந்துட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த மெடிக்கல் கேம்ப் மூலியமா டார்கெட்டா அவங்க செலக்ட் பண்றாங்க போல. ஆக்சுவலா எல்லாருமே ஏழைங்களா இருக்காங்க, கூலி தொழிலாளியா இருக்காங்க. அதனால இந்த கூலி வேலை எல்லாம் நடக்கும்ல, அந்த இடத்துல தான் அவங்க தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் கேம்ப் நடந்ததான்றதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பகுதிக்கு பக்கத்துல மெடிக்கல் கேம்ப் நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க தான் பக்கத்துல மெடிக்கல் கேம்ப் நடக்குதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆளுங்க சொல்றாங்க. இன்னும் கூட அது கம்ப்ளீட்டா முடியலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. டாக்டர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் எங்களை அரேஞ்ச் பண்ணாங்க, எங்களுக்கான பேமெண்ட்லாம் தந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்க 2 பேர் உண்மையான டாக்டரை ஏமாத்தி இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப டாக்டர்ஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் காட்டுங்க, என்ட்ரி பண்ணதையும் காட்டுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு ரிப்போர்ட் மிஸ் ஆகுது. என்ட்ரில மொத்தம் 55 பேர் இருக்காங்க, ஆனா 54 பேரோட ரிப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. யாரோட ரிப்போர்ட் மிஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரெக்கார்டு மட்டும் மிஸ் ஆகுறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த ரெக்கார்டு உடையவங்களை தான் அடுத்து அவங்க தூக்க போறாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அந்த ரெக்கார்டு உடையவங்களோட டீடைல் என்ட்ரி புக்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த டீடைல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா அது ஒரு இளம் பெண்ணோட டீடைலா தான் இருக்கும். இப்ப இவங்களுமே அந்த பொண்ணோட வீட்டை ரீச் பண்ணிடுறாங்க. நைட்டு நேரமா இருக்கும், கதவை தட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பா அம்மா வெளியே வராங்க. பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது பொண்ணு இன்னும் வரலன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, கால் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பேரண்ட்ஸும் அந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா அந்த பொண்ணுக்கு கால் போகவே மாட்டேங்குது. நம்பரை தாங்கன்ற மாதிரி இவங்களுமே வாங்கி கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கால் பண்றதெல்லாம் வேலைக்காவது, சீக்கிரமா லொகேஷனை ட்ரேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அலி கிட்ட சொல்லிட்டாரு. அலியும் ட்ரேஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தான் அடுத்த டார்கெட். அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப லாக் பண்ணி வச்சிருக்க பொண்ணை மயக்கமாக்கணும்ன்ற மாதிரி ஊசி எல்லாம் போடுறதுக்காக வராங்க. என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி அந்த பொண்ணை கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அதை மீறியே இவங்க ஊசியை போடுறாங்க. இந்த பொண்ணை இங்க இருந்து தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்து ஆட்டோல வைக்கிறாங்க. இங்க இருந்து ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரை பார்க்கிறதுக்காக தான் இவங்க போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட்ல தான் இந்த நெட்வொர்க்குக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும். இந்த 4 எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.